ஜெபம் செய்வோம். ஜீவனை பார்க்கிலும் நல்லது உமது கிருபை நல்லது. ஜீவனை பார்க்கிலும் நல்லது உமது கிருபை நல்லது. என் உதடுகள் உம்மை துதிக்கும். ஆண்டவரே, சும்மாதோடு கர்த்தாவே நாங்கள் உங்களை துதிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் ஒன்றுக்கூடிய அப்பா உங்கள் தொழில் கொள்வது உங்களுக்கு சித்த கிருபையே. ஆண்டவரே, உங்கள் கிருபையினால ஆண்டவரை ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நாங்கள் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறோமோ அந்த நோக்கம் நிறைவேறி ஆண்டவரை உலகத்துக்குள் பிரவேசிக்க கிருபைக்காக தகவலை ஆண்டவரே இந்த நேரத்தில் கூட கர்த்தாவே அதை நீங்கள் வழிநடத்துங்கப்பா. ஆண்டவரே, அதையோடு பேசும் போவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகவலை. தொடர்ந்து அப்பா உங்கள் கிருபையினாலும் வெளிச்சத்தினாலும் தயவினாலும் ஆண்டவரே நீரை போஷித்து வழிநடத்துக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம் நிச்சயம் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம். இந்த வாய்ப்பை அளித்த திருச்சபையின் ஆயர் குடும்பத்தாருக்கும் திருச்சபையின் ஒவ்வொரு குடும்பத்தாருக்கும் பலமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்க கொடுக்கப்பட்டுள்ள தலைப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒப்புரவாதலின் காலம். ஒப்புரவாதல் அப்படின்னா ஒப்புரவாதல் அப்படின்னா ஒருவரை ஏற்றுக்கொள்ளுதல். ஒருவரை ஏற்றுக்கொள்ள ஒருவரோடு கூட சமரசம் செய்து கொள்வது, சமாதான உடன்படிக்கை செய்து கொள்வது. இதுதான் வந்து ஒப்புரவாதல் அப்படின்னு சொல்றோம். ஏன்னா ஒப்புரவாதல் அப்படின்னு சொல்லும்போது நாம் ஒருத்தரை மன்னித்து நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் தவறுகள் செய்தால் கூட என்ன பண்ணணும், நம்ம மன்னிக்கிறது நம்முடைய கடமை. அதே மாதிரி ஒருவருக்கு ஒருவரை சமாதானத்தோடு ஏற்றுக்கொள்வது ஒப்புரவாதல் அப்படின்னு நமக்கு கூறப்படுகிறது. அது மட்டும் இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்னன்னா நீ பெரியவனா நான் பெரியவனா நம்ம பார்த்து விஷ் பண்ணோமா, அவங்க விஷ் பண்ணாங்க அவங்க தவறுக்கும் கை கொடுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒருத்தருக்குள்ள ஈகோ பிரச்சனை. அவன் வந்து கை கொடுக்கணும், நம்பியாம கை கொடுக்கணும். அவன் வந்து பேசணும், நம்பியாம பேசணும். பிரைஸ்லாம் சொல்றது ஒரு மனசுக்கு ஒரு கஷ்டம். இந்த பிரைஸ்லாம் சொல்லும் போது எல்லாமே ஓடி போயிடும். ஸ்தோத்திரம் நீங்க சொல்லி பாருங்க, அவர் மனசுடைய அறியணும். உங்களால பயங்கர பாவத்துல இருந்துக்கலாம், இல்லை இன்னைக்கு செய்த தப்பு கூட அவங்க படிக்காம இருக்கலாம். ஆனா பார்த்த உடனே சிஸ்டர் சொல்லும் போது அவங்க பார்த்து ஸ்தோத்திரம் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசு கொஞ்சம் இறங்குவாங்க. இந்த ஸ்தோத்திரத்துல வந்து நிறைய வல்லமை இருக்குது. நீங்க ஏதோ ஒரு காரியங்கள் செய்யணும் அப்படின்னா கூட ஒரு பயம் வந்துச்சுன்னா அந்த பயத்தை போகக்கூடாது அப்படின்னு ஸ்தோத்திரம் சொன்னீங்கன்னா அந்த பயத்துல விடுதலை கடவுள். ஸ்தோத்திரம் வந்து அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைகள். அது வந்து என்ன சொல்றது, பார்த்த உடனே அவங்க சொல்லிட்டு அப்படின்னு அவங்க சொல்லுவோம் அப்படின்ற ஒரு ஈகோ எல்லாருக்கும் அது இருக்குது. குழந்தைல இருந்து பெரியவர்கள் வரைக்கும் இருக்குது. குழந்தை வந்து எப்படின்னா பெரிய பையன் வந்து சின்ன குழந்தை பார்க்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, குடிக்குவாங்க. தெரியாது எதுதான் ஃபர்ஸ்ட் கொடுக்கணும் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் குழந்தை எப்படின்னா என்ன பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் குழந்தைய வந்து ரொம்ப செல்லமா வளர்ப்பான். ஏன்னா முதல் குழந்தை எப்போ எப்படி இருக்கும், ரொம்ப பாசம் அதிகமா இருக்கும். அதுக்கப்புறம் போகும்போது கொஞ்சம் டல்லாயிடும். அதெல்லாம் என்ன ஆகும், அடுத்த குழந்தை போகும்போது ஒரு பொசிட்டிவ் வரும். நம்மளை விட்டுட்டு அவங்கள கொஞ்சிடாங்க அப்படின்ற மாதிரி. அதுக்கு அவங்களுக்கு ஒரு ஈகோ அது கூட எல்லாருக்கும் இருக்குது. அது அதுல இருந்து நம்ம என்ன பண்ணோம், விடுதலையாகணும் அப்படின்னு சொல்றோம். குடும்பம், திருச்சபை, சமூகம், நாடு ஏன்னா அனைத்தும் ஒன்றும் கொண்டு என்னது எதிராகவும் புறனாகவும் இருக்கும். இதுல இருந்து நம்ம விடுபடணும்னா என்ன பண்ணோம், சில நாள்ல பூசல் வரும். ஒருத்தருக்கு என்ன பண்ணும், ஒரு நண்பருக்குள்ள என்ன ஒரு சின்ன சின்ன பூசல் எல்லாம் வரும். அதுல இருந்து என்ன பண்ணுவாங்க, தனி புதுவிட்டு இருப்பாங்க. ஒரு கொஞ்ச நாள் பேசாம இருப்பாங்க. திடீர்னு ஒரு மனசுக்குள்ள ஒரு சின்ன கஷ்டம் வந்துடும். அப்புறம் என்ன ஆகும், அவங்களுக்குள்ள பேசி என்ன பண்ணுவாங்க, மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, புதுப்பித்துப்பாங்க. புதுப்பிக்கிறது இன்னும் ஒரு பாசம் அதிகமா அவங்களுக்குள்ள கொண்டு வந்துருவாங்க. அதுதான் வந்து என்ன பண்ணுவாங்க, ஒப்புரவாதல் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது போலதான் வந்துட்டாங்க. குடும்பத்துல ஐக்கியம் இல்லை, திருச்சபையில ஐக்கியம் இல்லை, சமூகத்துல ஐக்கியம் இல்லை, ஆக மொத்த நாட்டுல என்ன அது ஐக்கியம் இல்லாம இல்லை. ஐக்கியத்தை நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன செய்யணும், ஒப்புரவு செய்யணும். ஒப்புரவு காலம் என்ன, நம்ம மனிதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஒருவருக்கு ஒருவர் மனிதை ஏற்றுக்கொள்வது, தனிநபர் ஒருவர் கடவுளோடு இணைந்து கொள்வதும் கையாளுவதும் அது ஒரு ஒப்புரவாதல். இப்படிதான் வந்து கடவுளோடு நம்ம என்ன பண்ணோம், ஒப்புரவாதல் செய்து கொள்ள வேண்டும். அது கடவுளை மன்னிப்பையும் அன்பையும் உறுதியையும்
சமகாலத்தை தொடங்கும் நாம் முரண்களை கலைத்து ரோமர் 5:8-11 சொல்லப்படினா கடவுளோடு ஒப்புரவாக செய்து கொள்ள வேண்டும். அவர் மூலமா என்ன அன்பு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. அது மூலம் நமக்கு என்ன கிடைக்குது? அன்பு கிடைக்குது. மீட்பு மற்றும் மகிழ்ச்சி போன்ற உண்மையான உறவுகள் நாம் பயணிக்கலாம். எப்படி? ரோமர் 5:8 அதோட வீட்டுல போய் வாசிங்க. அதன்படி நீங்க நடந்து கொண்டீங்கன்னா நம்மளுடைய கடவுளுடைய அன்பு நமக்கு கிடைக்கும், பாசம் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும். அது நம்ம பாவத்துல இருந்து மீட்பு கொடுத்து கிடைக்கும். நம்ம உறவுக்குள் நம்ம என்ன பண்ணலாம்? சந்தோஷமா பயணித்துக் கொள்ளலாம். குடும்பங்களில் நாம் திருச்சபைகளில் சமூகம், குடும்பங்களை ஐக்கியம், அந்த குடும்பங்களை ஐக்கியம் இல்லைன்னு சொல்றோம். அதுபோல திருச்சபையிலும் ஒருவர் பார்த்து என்ன பண்ணாங்க? ஒருவர் முகம் சொல்லிக்கிறது அதெல்லாம் இருக்கக்கூடாது. திருச்சபை தான் ஒரு குடும்பம், கடவுளுடைய குடும்பம். இந்த திருச்சபையில வேற்றுமையில் இருக்கக்கூடாது, ஏன்னா பொறாமை இருக்கக்கூடாது, கொச்சல் இருக்கக்கூடாது, ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொறாமை பண்ணக்கூடாது, நீ பெரியவனா நான் பெரியவனா இருக்கக்கூடாது அப்படின்னு தான் என்ன பண்றாரு கடவுளை அது போல நினைக்கிறாரு. அது போலதான் நம்ம இருக்கணும் அப்படின்னு. அதான் திருச்சபை. திருச்சபையில ஒரு ஒற்றுமை, ஒரு சமாதானம் இருக்கிற இடம் தான் திருச்சபை. அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். இப்போ முஸ்லீம்லாம் பாத்தீங்கன்னா புனித யாத்திரைன்னு சொல்லிட்டு போவாங்க. மெக்காவுக்கு, மெக்கா மதீனா, அது வந்து வருஷத்துக்கு ஒரு முறை போவாங்க. அதுக்கு நம்ம சென்ட்ரல் கவர்மெண்டே வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபிளைட் அரேஞ்ச் பண்ணி கொடுக்குது. அப்போ அந்த போகிறதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு முன்னாடி நீ என்னெல்லாம் பாவம் பண்ண, யாரெல்லாம் கஷ்டப்படுத்தல எப்படின்னு பார்த்துட்டு எல்லாத்தையும் லிஸ்ட்டை போட்டு நம்ம போயிட்டு எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்கணும். எல்லாருக்கும் மன்னிப்பு கேட்டு எல்லாரோட பாவத்துல போட்டு நம்மளுக்கு என்ன பண்ணோம். அதுக்கப்புறம் புனிதமா அந்த பாண்டியத்தை தொடருவாங்கலாம். அது போல நம்ம ஏன் இருக்கக்கூடாது? நம்ம பாவம் பண்ணிட்டோம்னா நம்ம எப்ப பாவம் மன்னிப்பு கேட்போம்னா நம்ம கூட கடைசி காலத்துல இருக்கும்போது அவங்கள கூப்பிடுங்க, இவங்களை கூப்பிடுங்க, எல்லாருக்கும் மன்னிப்பு நான் கேட்டுக்கிறேன், நான் அவங்களை கஷ்டப்பட்டுட்டேன், இவங்களை கஷ்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கடைசி கண்டிஷன்ல இருக்கும்போது தான் நமக்கு அந்த எண்ணம் வரும். ஆனா நம்ம உடனே இருந்தாங்க நம்ம ஆயுஷ் நாட்கள் கூட்டி கொடுப்பாங்க கடவுளை. இப்ப புனித யாத்திரை போறவங்களா வந்து அவங்களுக்குள்ள வந்து மதிப்பெல்லாம் கேட்டுட்டு போறாங்க. புனிதமா போகணும், நம்ம எந்த பாவம் அழிஞ்சோடு நம்ம போகக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன் நம்ம அதுக்குள்ள நினைக்க கூடாது? நம்ம கடவுள் வந்து பல முறை நம்மளை மதிக்கிறாரு. அதுபோது நம்ம மற்றவங்க மதிக்கிறதுல தப்பு கிடையாது. உண்டாயிருக்கிறது அவர் இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம்மை தம்மோடு ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை எங்களுக்கு ஒப்புக் கொடுத்தார். என்ன கொடுத்திருக்கு? அவர் ஒப்புரவாகுதலின் ஊழியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒப்புரவாகுதல் நம்ம என்னன்னு பார்த்தோம், ஒரு மன்னித்து ஏற்றுக்கொள்வது, அதாவது ஊழியத்தை நம்மளுக்கு கொடுத்திருக்கிறாரு. ஏன்னா கடவுளை நம்மளுக்கு கொடுக்கும் போது நம்ம என்ன பண்ணோம்? முழுமை ஏற்று நம்ம செயல்பட வேண்டும். முதல் நம்மை நாமே ஒப்புரவு கொண்டு வரணும். நமக்கு நாம என்ன பண்ணோம்? முழுமனதோடு நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம மனசு நம்ம சரியில்லை அப்படின்னு சொன்னா மற்றவரை ஏற்றுவதற்கு நம்ம மனசு ஒத்து வராது. அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணணும்? நம்ம மனசு நம்ம நாம ஒரு ஒப்புரவு கொண்டு வர வேண்டும். 1 4:3-5 வாக்கியம் தீமையான காரியங்களை விலகி பரிசுத்தமான காரியங்களிலிருந்து பரிசுத்தமாக நம்மை சரீரத்தை வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சரீரம் என்னது? தேவாலயத்தை அப்படின்னு சொன்னா நம்மளுடைய சரீரம் தான். ஒவ்வொரு அவைகளும் நம்முடைய தேவாலயங்கள். அப்ப நம்ம எப்படி வச்சுக்கணும்? நம்ம ஒவ்வொரு சரீரத்தையும் பரிசுத்தமா வச்சுக்கணும். ஒவ்வொரு சரீரத்துக்கும் நம்ம என்ன பண்றோம்? கலந்து கொடுக்கணும். அதனால நம்ம என்ன பண்ணோம்? ஒவ்வொரு அவைகளும் பரிசுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். அதுபோல நம்ம வைத்துக் கொள்வதன் மூலமா நாம் இதுல வந்து என்னன்னா நாம் பெரிய அந்த காலமே இல்லாதபடி ஒன்றோடு நம்ம அனைவரும் ஒன்று அப்படின்னு சிந்தித்து நம்ம என்ன பண்ணோம்? செயல்பட வேண்டும். ஏன்னா நம்மளுடைய அவைகள் தான் வந்து தேவாலயம். அப்படின்ற நம்ம கண்டிசமா பார்த்து வெற்றியோட பார்த்தாலே அது பாவம் தான். அப்படின்ற நம்ம என்ன பண்ணணும்? அது போல காரியங்களும் நம்ம செய்யக்கூடாது. அது பார்க்கும் போது நம்மளுக்கு அந்த நிச்சயம் வருது அப்படின்னால நம்ம என்ன பண்ண அதில் விலகி வரணும். ஸ்தோத்திரம் சொல்லி அதை விலகி வரணும். அது ஒவ்வொரு அவைகளும் நம்ம என்ன பண்ணோம்? தவறு செய்யாதபடி பார்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் வந்து பரிசுத்தமா வைத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னாரு. அதுல 40 நாள் இப்போ 2 காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம்? 40 நாள் உபவாசமா இருப்போம். அப்படின்னா மாம்சம் சாப்பிட மாட்டோம்னு சொல்லுவோம். கறிமீன்லாம் சாப்பிட மாட்டோம், பூ வைக்க மாட்டோம், தொட்டு வைக்க மாட்டோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? சில பொருத்தனைகளை செய்வோம். 40 நாள் நான் இதெல்லாம் செய்வேன், இதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து ஒரு பயனாற்றுன்னு சொல்றாரு.
இதெல்லாம் வந்து ஒரு சடங்காச்சாரியம். இதெல்லாம் வந்து நீங்க செய்தவரை நீங்க நேர்மையான சிந்தனையோட நீங்க செயல்படுங்க அப்படின்னு சொல்றேன். சாதாரண ஒரு நாள் பாஸ்டிங் வந்து ஜபம் பண்றேன் அப்படின்னா பரவாயில்ல. ஆனா ஒரு நாள் பாஸ்டிங் இருந்துட்டு பாஸ்டிங் இருப்பாங்க, அது ஜபம் பண்ண மாட்டாங்க. அது பாஸ்டிங்கான அத்தனை அப்ப இந்துக்கள் எழுதி ஒருபொழுதுன்னு சொல்லுவாங்க. நம்ம இருக்கிற பாஸ்டிங் தான் அதுக்கும் உடனே இல்லை. அது போலதான் நம்ம 40 நாள் கறி மீன் சாப்பிடாம இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா எதுக்காக இருக்கிறோம்னா அந்த காசை வச்சு நம்ம என்ன பண்ணோம், மற்றவங்களுக்கு கொடுக்கணும், இல்லாதவங்களுக்கு. அதை நம்ம என்ன பண்றோம், அந்த 40 நாள் நம்ம உடம்பு வந்து சேஃப்டியா பார்த்துக்கிறோம். அதாவது இந்த மெடிக்கல் ரீதியா பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு 365 நாள்ல 40 நாள் வந்து நான்வெஜ் எடுத்துக்க கூடாது. ஏன்னா நம்ம உடம்புல ஒவ்வொரு பாட்டுகளும் வந்துட்டு என்ன பண்ணுவோம், அதுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இப்ப நீங்க தமிழ் எல்லாம் பாத்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு நாள் ஷட் பண்ணுவாங்க. எல்லாத்தையும் ஷட் அவுட் பண்ணி எல்லாம் கிளீன் பண்ணுவாங்க. அவங்களுக்கு தெரியும் எல்லாத்தையும் ஷட் அவுட் பண்ணி கிளீன் பண்ணுவாங்க. ஏன்னா அடுத்து நம்ம ஃப்ரெஷ்ஷா என்ன ஆகணும் அப்படின்னா எல்லாத்தையுமே கிளீன் பண்ணி என்ன பண்ணுவோம், ஃப்ரெஷ்ஷா கொண்டு போகணும். அது போலதான் 40 நாள் நம்ம பாஸ்டிங் இருந்தோம். எதுக்கு இருக்கிறோம், உடனே கடவுளுக்காகவோ குருவானதோடு இருந்து நம்ம ஜபம் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆனா அதே நேரத்துல அந்த 40 நாள் நம்ம நான்வெஜ் சாப்பிடாம இருக்கோம், நம்ம உடல்ல எல்லாமே என்ன பண்ணுவோம், எல்லாமே ரெஸ்ட்ல இருக்கும். அப்ப எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ஆகும். மற்ற நாள்ல நீங்க செய்யற போட்டு நம்ம இதெல்லாம் என்ன பண்ணுவோம், ரிலாக்ஸ் ஆகி ஒரு 40 நாள் ஃப்ரீயா இருக்கும். இந்த காய்கறிலாம் நீங்க எவ்வளவு பண்ணாலும் அது ஒன்றுமே கிடையாது, ஈஸியா அரைச்சு எடுத்துரும். நம்ம உடம்பு பார்த்து எல்லாமே உள்ள இருக்குது எல்லாமே ஒரு விஷயம் மாதிரி தான். அது ரொம்ப என்ன பண்ணுவோம், இந்த 40 நாள் வருஷத்துக்கு 40 நாள் சாதாரண இருக்குது. ஒரு விதத்தை நம்ம மெடிக்கல் ரீதியாகவும் நல்லது. அதுக்காக நீங்க ஒரு 40 நாள் இருந்தாலும் நல்லதுதான் அப்படின்னு நான் சொல்றேன். அதுபோல நம்ம இப்படிலாம் இருந்ததை விட நேர்மையான சிந்தனையோட நம்ம என்ன பண்ணோம், நம்ம செயல்பட வேண்டும். நம்ம இப்படிலாம் நான் இருக்கிறோம் அப்படிலாம் இருக்கிறதோட நம்ம முழுமையோடு கடவுளை ஏற்றுக்கொண்டு நம்ம அதோடு இணைந்து நாம் செயல்பட வேண்டும். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 23-24 வாசிக்கலாம். மத்தேயு 5:23-24. பின்பு இயேசு கலிலேயா எங்கும் சுற்றி நடந்து அவர்களுடைய ஆலயங்களை உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி சொஸ்தமாக்கினார். அவருடைய கீர்த்தி சீரியாவே எங்கும் பிரசித்தமாயிற்று. அப்பொழுது பலவித வியாதிகளையும் வேதனைகளையும் அடைந்திருந்த சகல பிடியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் இவ்விதமானக்காரரையும் அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்களை சொஸ்தமாக்கினார். கடவுள் சுத்தமாக்கிற தேவன், நம்மளுக்கு சுகத்தை கொடுக்கிற தேவன். அதாவது உலகத்துல மாதிரியான உலகத்துல நம்மளுடைய சரி கேடுள்ளதான் இருக்குது. ஏன்னா நம்ம என்ன பண்ணோம், தீமை பழகிட்டு கொண்டு வரோம், அடிமை அதுல இருந்து என்ன பண்றோம், தீமைக்கு அடிமை ஆகிறோம். அது போல நிறைய காரியங்களா இருக்கும். நம்ம இல்லாம நம்ம அடிமைப்படுத்தி இருக்கிறத விட மற்றவங்க என்ன பண்றோம், தீமை எல்லாம் பழகிட்டு நம்ம மற்றவங்களுக்கு கொண்டு வந்துடும். இதனால என்ன ஆகுது, உன்னையும் கெடுத்து கொள்வது இல்லாம மற்றவங்களையும் கெடுத்து கொள்கிறோம். அதனால என்ன ஆகுதுன்னா நிறைய பேருக்கு வந்து நம்ம வேலைகள் வருது, சின்னம், கோபம், நம்ம மனசுக்குள்ள கோபம் வந்துச்சுனால கோபம் என்ன ஆகுது, பாவங்கள் செய்யுது. பாவம் செய்யும்போது நோய்கள் வருது. இந்த நோய்கள் எப்படி வருதுன்னு சொன்னா சின்னம் மூலமாக தான், கோபத்தின் மூலமாக தான். ஏன்னா கோபம் வந்துட்டாலே என்ன ஆகுதுன்னா அது என்ன சொல்றாங்க, பகைமை குணம். பகைமை குணம் தான் என்னது, சின்னம். அது ஒரு இடத்துல வருமானாலும் அந்த சினமே தான் அவனை கொன்றுவிடும். அன்பு செலுத்தாதவர்கள் சினம்தான் ஆட்கொள்ளும். ஏன்னா அன்பு செலுத்தாதவர்கள் அன்பு இல்லாத இடத்துல என்ன இருக்கும், கோபம் தான் இருக்கும். கோபம் வந்து என்னாவும் சும்மாவே எதுக்கு எடுத்தாலும் என்ன பண்ணுவாங்க, ஏதாவது பேசி அவங்கள கஷ்டப்படுத்துவாங்க. அது வந்து நோய்கள் வரும். இதோ தன் மக்கள் மத்தியில் என்ன ஆகும், ஒவ்வொரு ஆதாரத்தோட கூட தன் சகோதரர் மீது எப்படி நேசிப்பாங்க. ஏன்னா இப்படியாவது ஒற்றுமை இல்லாம ஒற்றுமை பண்ணாம இருக்கிற கிட்ட ஒரு தன்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா அவனை எப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா தன்னுடைய சகோதரனுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம், அப்படி நம்ம ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவர் ஏற்று அவருக்கு என்ன பிரச்சனை பார்த்து நாம செயல்பட வேண்டும். ஏன்னா வேதத்திலே கூறப்படுது, சிறைகளை நேசிக்கிறதுக்காக மற்றவங்க எப்படி நேசிப்பார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் ஒரு நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம எந்த சிறை என்ன சொல்றது,
சிஸ்டராக இருந்தாலும் சரி, பிரதராக இருந்தாலும் சரி, ஏதாவது பாவம் செய்தாலும் உடனே உடனே செய்தாலும் என்ன பண்ணோம், படித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். அவங்களோட பணம் இறங்கி அவங்களோட பணம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஆனா இப்ப இருக்கிற காலகட்டத்தில் என்ன பண்றோம், நீ பெருடா நான் பெருடா நான் தான் சொல்லி ஏற்றுது, நீ தான் சொல்ல ஏற்றி விடுது, நீ அப்படி பேச எப்படி சந்திச்ச அப்படின்னு தான் போயிட்டு இருக்கோம். இதனால என்ன ஆகுது, ஒரு ஒற்றுமை இல்லை, ஒரு அன்பு இல்லை, மனசுக்குள்ள பாரம் தான் அதிகமாகுது. இதனால என்ன ஆகுது, நோய்கள் அதிகமாகுது. இதுல வந்து நிறைய பல வேலைகள் வந்து என்ன பண்றது, நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுக்குது. இப்படி இல்லாதபடி நம்மளும் ஒப்புருவார்கள் நம்ம கொண்டு வர வேண்டும். அன்பு நம்மளுக்குள்ள இருக்க வேண்டும். யாத்திராகவும் 3:4 கசப்பான அனைத்தையும் என்ன பண்ணாரு, மறந்து கலந்து ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா அது வாசி யாத்திராவும் 3:14 வாசமா ஏதாவது பாருங்க. இருதயத்திலே கசப்பான வைராக்கியத்தையும் விரோதத்தையும் வைத்தீர்களானால் நீங்கள் பெருமை பாராட்டாதிருங்கள். சத்தியத்திற்கு விரோதமாய் பொய் சொல்லாமல் இருங்கள். விரோதம் அப்படின்னா சத்தியத்துக்கு விரோதமா நம்ம பொய்யும் சொல்லக்கூடாது. அதை நம்ம தான் அதை காத்துறதே இருக்க வேண்டும். ஆணையாகவும் பகுதி நம்ம வாசி சந்திப்போம். யோசப்பு என்ன பண்றாரு, யோசப்பு கதையை தெரியுங்களா உங்களுக்கு? யோசப்பு தான் அவங்க கோயில தள்ளி விட்டாங்க. தள்ளி விட்டு என்ன பண்ணாங்க, யுத்தம் போடுறாங்க. ஏன்னா வித்துறாங்க. ஏன்னா அவங்க சாகடிக்க கூடாது மனசுல தண்ணீர் எல்லாரும் குழியில என்ன பண்ணாங்க போட்டுட்டு எல்லா விலங்குலாம் வந்து அவங்க சாவடிச்சிடும் அப்படின்னு நினைச்சிட்டாங்க. ஆனா என்னாச்சு, அவங்க உயிரோட இருந்துட்டாங்க. அதுல இருந்து மீட்டு என்ன பண்ணாரு, அவங்க வந்து எகிப்து தேசத்துக்கு கொண்டு போனாரு. ஆனா யோசனை என்ன பண்ணாரு, பொறுமை காத்தாரு. எதுல இருந்து, அவமானம் பண்ணதுல இருந்து, ஏன்னா பெரும்பாடுகள், அப்புறம் பயிர் சொற்கள், பொறாமைக்கு, ஏளனத்துக்கு எல்லாத்துக்கும் என்ன பண்ணாரு, பொறுமையா இருந்தாரு. பொறுமை இருந்ததால என்ன அவருக்கு, பொறுமையா இருந்ததால அவருக்கு அதிகாரம், ஆளுமை, ஆற்றல் பெற்ற யோசப்பு அப்படின்ற ஒரு பட்டம் ஒன்று கிடைக்கிறது. ஏன்னா அவன் தன்னுடைய சகோதரர்கள் 10 பேர் என்ன பண்ணாங்க, விட்டுறாங்க படுகொலையில தள்ளி. ஏன்னா பொறாமப்பட்டாங்க, தன்னுடைய அப்பா வந்து இவங்க ரொம்ப பாசமா இருக்கிறாங்க. அதுல என்ன பண்ணாங்க, எல்லாரும் சேர்ந்து, ஏன்னா இவங்க எதுலையுமே வந்து ஒரு நிச்சயமான ஒரு வார்த்தைகள் பேசாம எல்லாரும் நேசிக்கிற அளவுக்கு இவங்க இருந்ததுனால எல்லா சகோதரர்களும் என்னாச்சு, இவன் தான் நமக்கு பேரை வாங்க முடியாது, இவங்க முதல்ல தான் பண்ணணும் வித்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்க, பழங்களை போட்டு வித்துட்டாங்க. அதுல இருந்து நம்ம எகிப்து எடுத்துட்டு போயிட்டாங்க. எத்தனை காசு வித்தாங்க, 20 வெள்ளி காசுக்கு ஆக விட்டாங்க. அவரோட சகோதரர்கள் எத்தனை பேரு, 10 பேர். எல்லாம் வித்துட்டு எல்லாம் முடிஞ்சது. இவர் ஆதியாகமம் 37:19 அவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியுது. அதை வீட்டுல வாசிங்க. அதிகாரம், ஆளுமை, ஆற்றல் பெற்ற யோசப்பு தனக்கு நேரிட்ட கடுமையான வழியையும் நகலையும் அவர் சகோதரர்களுக்கு திரும்ப தர முடிந்தும் அப்படி செய்யாமல் பரிவாக்குடன் மதித்து நீதியை நிலைநாட்டினார். இவங்க என்ன பண்ணாங்க, 20 ஆண்டு கழிச்சு பட்டி பயங்கரமா வந்துச்சு. அப்புறம் எகிப்து தேசத்துல இருக்கிற ஒரு எகிப்து தேசத்துல போயிட்டு நம்ம தேவையானதை வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ யோசேப்பு பார்த்துட்டு நம்ம சகோதரர்களை பார்த்தோட வாசத்தோட என்ன பண்றான், ஓடி கட்டி பிடிச்சி ஓட அழுகுறான். அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, பாக்குறாங்க. ஏன்னா அவங்க திடீர்னு இவ்வளவு பேர் கட்டி பிடிச்சி அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து என்ன பண்ணல, தண்டனை கொடுக்கல, அவனுக்கு எல்லா அதிகாரமும் இருக்குது. அதான் சொல்றாங்க, தண்டனையும் அவருக்கு சகோதரர்களுக்கு திரும்ப தர முடிந்தும் அப்படி செய்யாமல் பரிவாக்குடன் மதித்து நீதியை நிலைநாட்டினார். அது என்ன பண்ணாங்க, மதித்து அவர்களை ஏற்றுக்கொண்டார். அதை என்ன செய்யாதே ஒருத்தல் அவருக்கான நன்மையும் செய்தவில்லை அப்படின்னு சொல்லி திருக்குறள்ல இருக்குது. அது போல அவரு என்ன பண்ணாங்க, அவரு அங்க கொண்டு போகும்போது நிறைய ஏளனமா பேசினாங்க. அதுக்குள்ள தலைவன் மனைவியை அவமானப்படுத்துறாங்க, ஏன்னா தேவையில்லாத பள்ளியை போட்டாங்க. இப்படி வந்து எல்லாத்துலயும் என்ன பண்ணாரு, பொறுமை காத்து. அதுதான் ஒரு சொல்றது. பிறப்புக்கும் ஒரு காலம் உண்டு, இறப்புக்கும் ஒரு காலம் உண்டு.
அழுகைக்கும் ஒரு காலம் உண்டு, சிரிப்புக்கும் ஒரு காலம் உண்டு, துயரப்படுவதற்கு ஒரு காலம் உண்டு, துள்ளி மதியமும் ஒரு காலம் உண்டு, அரவணைக்க ஒரு காலம் உண்டு, அரவணையா இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு, பேசுவதற்கு ஒரு காலம் உண்டு, பேசாமல் இருப்பதற்கு ஒரு காலம் உண்டு. அப்படி சொல்ல அன்புக்கு ஒரு காலம் உண்டு, வெறுக்கவும் ஒரு காலம் உண்டு. திருமணி நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஏன்னா ஒரு சில இடத்துல நீ பேசாம இரு அப்படின்னு சொல்றாரு, உனக்காக நான் இடத்துல செய்ய சொல்றேன். அது பார்த்தா இவன் யோசிச்சு என்ன பண்ணிருக்கான், பொறுமை காத்திருக்கான். இப்படிலாம் பிறப்புக்கு ஒரு காலம் உண்டு, இறப்புக்கு ஒரு காலம் உண்டுன்னு சொல்லி துயரத்துக்கு ஒரு காலம், இது எல்லாத்தையும் அவன் என்ன பண்ணான், பொறுமை காத்து. அது அன்புக்கு ஒரு காலம் உண்டு, விருப்பத்துக்கும் ஒரு காலம் உண்டு அப்படின்னு சொல்லி. ஏன்னா திருமணி நமக்கு இதெல்லாம் வந்து அவங்க கற்றுக்கொள்வது. யோசிப்புக்கு இந்த காலம் வந்தவங்க இவ்வாறாக யோசிப்புக்கு இந்த காலம் வந்த உடனே என்ன ஆச்சுன்னா, எந்த காலத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கும்போது, லெந்த காலம் மனம் மாறுதலின் காலம், லெந்த காலம் மன்னிப்பின் காலம், லெந்த காலம் ஏற்றுக்கொள்வதின் காலம், லெந்த காலம் கடவுளோடு ஒப்புரவாகுதலின் காலம், கடவுளோடும் மனிதரோடும் ஒப்புரவாகுதலின் காலம் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆக நம்மோடு இயலாமையும் பாவங்களையும் குற்றங்களையும் பிழைகளையும் நமது பலவீனங்களையும் நம்மை நாமே சோதித்து எச்சரித்து தூய்மையாய் நம்ம ஆக்கிக் கொள்ள வேண்டும். இதுதான் லெந்த காலம் வருகின்ற காலத்துல நம்ம இருக்க வேண்டிய பொறுப்பான ஒரு காரியம். கத்தத்தாமே வார்த்தைகளை அவசரத்து தருவாராக. ஆமென். ஸ்தோத்திரமாண்டவரே, நேரத்தோடு கத்தாவே நாங்கள் உங்களை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்கள் ஆண்டவரே உங்களுடைய திருவசனங்களை நான் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் தியானித்த ஒவ்வொரு பலரையும் ஆண்டவரை நீ பக்குவப்படுத்தி அவர்கள் ஆசீர்வாதத்தை தருவீர்கள் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. வந்திருக்கிற ஒவ்வொரு திருச்சி மக்களையும் ஆண்டவரை மனமாற ஆசீர்வதித்து ஆண்டவரை அவர்களுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அவர்கள் எந்த நோக்கத்தோடு வந்திருக்கிறார்களோ அந்த நோக்கெல்லாம் நிறைவேறி மன மகிழ்ச்சியாக உலகத்திற்குள் பிரிவைத்துக்க இருக்கிறதாங்க அப்பா. உனக்கு ஆயிரம் குடும்பத்திற்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. கொடுத்திருக்கிற பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம், பிள்ளைகளுக்காகவும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்களை கொடுக்கின்றாவே ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி நந்தித்தினாலே அவர்களை மூடி மறைத்து ஆண்டவரே உங்களுடைய கல்வாரி நந்தித்தினாலே ஆண்டவரே வல்லமையா உங்களுடைய ஒழுங்கின் பாதையை அவர்களை எடுத்து பயன்படுத்துகிறாச்சு. அந்த பகுதியில இம்மட்டமாய் நீ வருடத்து வருகிறேன் இன்னும் வல்லமையாய் நீ எடுத்து பயன்படுத்துகிற தகப்பனே ஆண்டவரே திருச்சபை இன்னும் பெருகவும் வளரவும் வைத்திருப்பதாக எல்லாவற்றிலும் இருந்து பலப்படுத்தி வழிநடத்துக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். நிச்சயம் நல்ல பிதாவே. ஆமென்.